இவ்வளவு அடையாளங்களும் எதற்காக? ஓசியா 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 77 வருஷமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தது இந்த 77 வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு காரியமும் அடுத்து 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 நிறைவேறிக்கிட்டே இருக்குது. இவைகளுக்கு நடுவில் தான் உங்களை என்னையும் மீட்க மணவாளன் வரப்போகிறார். இந்த அடையாளங்கள்லாம் எதுக்காக தெரியுமா? இதெல்லாம் நடக்குதுன்னா இதோடு கூட சொன்ன மணவாளனுடைய வருகையும் சம்பவிக்கும். இதெல்லாம் அடுத்து அடுத்து உலக பிரகாரமாக கரெக்டாக நடக்குதுன்னா மணவாளன் மணவாட்டியை கூட்டிட்டு போறதும் கரெக்டாக நடக்கும். அவர் சொன்ன 100 விஷயங்கள்ல 99 நடக்குதுன்னா 100ஆவதும் நடக்க போகிறது என்று அர்த்தம். அதுக்கு உங்களுக்கு எனக்கு அவர் கேட்டிருக்கிற ஒரே கிரைட்டீரியா என்ன தெரியுமா? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். பின்னாடி போயிரு, கையை எடுத்துரு, அதுல இருந்து கையை எடுத்துரு. கண்ணில் மூடுவோம். எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. மியூசிக் வாசிக்கிறவங்க இருந்து எல்லாரும் உங்க ஆத்மாவாக ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்கான நேரம். இதுதான் இந்த 5 நிமிஷம் தான் உங்களுக்கான நேரம். இந்த கடைசி நேரத்தில் கூட நீங்க ஜெபம் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? எந்த நிமிஷம் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் தெரியாது. அவர் வரும்போது அவரை சந்திக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அந்த ஒரு நிமிஷத்தை தவற விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அந்த நிமிஷம் திருப்பி கிடைக்காது. ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலை மாலையும் சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும், சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். எப்போ ராஜா கூப்பிடுவாருன்னு தெரியாது. ராஜகுமாரத்தி சொல்றாங்க, எஸ்தர் சொல்றாங்க, ராஜா இன்னும் என்னை அழைக்கவில்லை, ராஜா அழைக்கும் போது நான் பிரவேசிப்பேன். ராஜா அவளை அதிகமாய் நேசித்து அவள் தலையில கிரீடத்தை வைத்து ராஜஸ்திரியாய் மாத்தினான் என்று வாசிக்கிறோம். இதே காரியத்தான் இயேசு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்து ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருவேன். அந்த வாய்ப்பு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஒருமனப்படுவோமா? ஆண்டவரே நீர் விரும்புகிற நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்க சபைக்குள்ள வரட்டும், நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வரட்டும், நீர் விரும்புகிறபடி மணவாளத்துக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாங்கள் மாறட்டும். உலகம் எங்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. எபிரேயர் 11 சொல்லுது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, அவர்களோ வரப்போகிற ஆசீர்வாதத்தை நோக்கி காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் வரப்போகிற ஆசீர்வாதம், வானத்தில் தோன்ற போகிற ஆசீர்வாதம், இமை பொழுதுல கிடைக்க போகிற ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், நிலையான ஆசீர்வாதம், கைவேளை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் நியமித்த மேலான ஆசீர்வாதம், மரித்தோர் உயிர்த்தெழுகிற ஆசீர்வாதம், உயிர்த்தோர் புறப்பட்டு போகிற ஆசீர்வாதம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய நித்திய ஆசீர்வாதம் வருகிறது. உன் கண்கள் காணுகிற எல்லாம் அழிந்து போகும், காணாதவைகளோ நித்தியம், காணாதவைகளோ நித்தியம். Praise you Jesus, praise you Jesus. நீ காணாத, உன் சிந்தனையில் தோன்றாத, நீ கேட்காத ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது அப்பத்தான் வெளிப்படும். ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்வார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆட்டுக்குட்டியானவர் தாமே ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்த போகிறார். நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, இனி கண்ணீர் இல்லை. இரவோ பகலோ சேதப்படுத்தாது. பிதாவுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இரவும் பகலும் அவரை சேவிக்க போகிறோம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? இதுதான் உண்மையான ஆசீர்வாதம், இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் வேறு பிரிக்கப்பட்டீர்கள், இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள், இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தர் அழைத்து கொண்டு போகும்படி வரப்போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். 3ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆயத்தம் பண்ணுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இப்பொழுது ஒரு நிச்சயம் இருக்கு ஆண்டவரே, இப்போ ஒரு நிச்சயம் இருக்கு ஆண்டவரே, உங்க சத்தம் கேட்டா நாங்க புறப்படுவோம். இப்போ எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, எங்கள் சபை புறப்படும், எங்கள் சபை புறப்படும். ஜெபிக்க போகிறோம். எங்க அப்பா வந்தாருன்னா நிச்சயம் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நான் பரலோகத்துக்குள்ள நுழைவேங்கிற நிச்சயத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you Lord, thank you Lord, thank you for this confirmation God.
Thank you for this confirmation. Praise you, Jesus. Praise you, Jesus. நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக தைரியமா உயர்த்துங்க. சரண்டர் பண்ணுங்க. அப்பா, இளையகுமாரன் வந்து தகப்பனேன்னு வந்த உடனே வாரி அணைச்சிக்கிட்டீங்கல்லப்பா. அந்த தகுதியில, அந்த நிச்சயத்துல, அந்த அன்புல கேட்கிற தகப்பனே, நாங்களும் பரலோகத்துக்கு உம்மோடு கூட வருகிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது உங்களோடு கூட நாங்களும் வருகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த 3ஆம் நாளுக்காக நன்றி. முன்குறித்த இந்த மகிமையின் நாளுக்காக உமக்கு நன்றி. 3ஆம் நாளிலே கானா ஊரிலே பெரிய காரியத்தை செய்த ஆண்டவர் இந்த 3ஆம் நாளிலே எங்கள் திருச்சபையிலும் பெரிய காரியத்தை செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். Praise you God. வந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி. அபிஷேகித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் உடைய வருகை வரைக்கும் தங்கி இருக்கட்டும். அதை இழந்து போகாதபடி, பிசாசு பொறுக்கி போட்டு விடாதபடி, நாங்கள் அசட்டையாய் அதை இழந்து விடாதபடி, முடிவு பரியந்தம் இந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் எங்களுக்குள் தங்கி இருக்க கிருபை பாராட்டு. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை தாரும். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.